பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر أن الله يسبح له من في السماوات والأرض والطير صافات كل قد علم صلاته وتسبيحه والله عليم بما يفعلون. صدق الله العلي العظيم. நபியே, வானங்களில் இருப்போரும் பூமியில் இருப்போரும் சிறகுகளை விரித்து பறக்கும் பறவைகளும் அல்லாஹ்வை துதிக்கின்றன என்பதை நீர் கவனிக்கவில்லையா? நபியே, வானங்களில் இருப்போரும் பூமியில் இருப்போரும் சிறகுகளை விரித்து பறக்கும் பறவைகளும் அல்லாஹ்வை துதிக்கின்றன என்பதை நீர் காணவில்லையா? அவை ஒவ்வொன்றும் தன் தொழுகையும் துதியையும் அறிந்திருக்கின்றன. அவர்கள் செய்கின்றவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன் ஆவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரமலானுக்கு முன்னாடி சூரத்து நூறில் 40வது வசனத்தோடு நிறுத்தினோம். தொடர்ந்து 41வது வசனத்திலிருந்து ஆரம்பமாகிறது. இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வானங்களில் இருப்போரும் பூமியில் இருப்போரும். வானங்களில் யாரு? மலக்குமார் இருக்கிறாங்க. வானங்களில் யாருக்கு? மலக்குமார்கள் துதிக்கின்றன. வானங்களில் இருப்பவைகளும் இன்னும் பல ஆயத்துகளில் சப்பகலில்லாய் மாஃபிஸ் சமாவாத்தி வல்லார், வானத்தில் உள்ளவைகளும். அப்ப உள்ளவைகள் என்ன? வானத்தில் என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும், சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாமே அவனை துதிக்கின்றன. இதுக்கு இன்னொரு ஆயத்து சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்லுவார். அந்த ஆயத்து சஜ்ஜாவுடைய ஆயத்தா இருக்கனால அது ஓதல. நபியே, வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அல்லாஹ்வை துதிக்கின்றன, சஜ்ஜா செய்கின்றது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மலைகள், பறவைகள் எல்லாமே அல்லாஹ்வை சஜ்ஜா செய்கின்றன என்று அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்கிறான். அப்ப எல்லாமே அல்லாஹ்வை துதிக்கின்றது. கடைசி அந்த ஆயத்தில் சொல்லும்போது கசீரும் மினன்னாஸ், மக்கள் இருந்து அதிகமானவர்கள் அவனுக்கு சஜ்ஜா செய்கின்றனர் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்லுவான், அதிகமான மக்கள் மீது வேதனை இருக்கிறது என்று சொல்கிறான். அப்போ எல்லாமே சஜ்ஜா செய்கிறது, எல்லாமே அல்லாஹ்வை துதிக்கின்றது, எல்லாமே அல்லாஹ்வை தொழுகிறது. எந்த அடிப்படை தொழுமோ அந்த அடிப்படை தொழுகிறது. ஒரு பறவை, பறக்கிற பறவை அல்லாஹ்வை தொழுகிறது, அல்லாஹ்வை சஜ்ஜா செய்கிறது. எப்படி சஜ்ஜா செய்யுமோ அப்படி சஜ்ஜா செய்யும். ஒரு கால்நடை அல்லாஹ்வை துதிக்கிறது, அல்லாஹ்வை தொழுகிறது. எப்படி தொழுமோ அந்த அடிப்படை தொழுகிறது. அதனால்தான் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்வார்கள். கால்நடைக்கு மேல உட்கார்ந்து நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க ஒரு பயான் செய்யாதீங்க, பிரசங்கம் செய்யாதீங்க. கால்நடைக்கு மேல உட்கார்ந்துகிட்டு நீங்க என்ன செய்யாங்க, பயான் செய்யாதீங்க, பிரசங்கம் செய்யாதீங்க. ஏன்னா உட்கார்ந்திருப்பதை விட அந்த கால்நடை எத்தனை சிறந்ததாக இருக்கிறது என்கிறார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க பிரசங்கம் செய்யறத விட ஒழுங்கா தொழுகாம இருந்திருப்பீங்க. அது நோக்கம் என்ன? பிரசங்கம் செய்யறவனா ஒழுங்கா தொழாம இருந்திருப்பீங்க. ஆனா அது உங்களை விட தொழுகக்கூடியதா இருக்கும். அதனால கால்நடைக்கு மேல உட்கார்ந்து பிரசங்க மேடையா நீங்க ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்கிறார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எல்லாமே அல்லாஹ்வை தொழுகிறது. மனுஷன் தொழுகிறானா? தூங்கிறோம், எந்திக்கிறோம். அல்லாஹ் நம்மளுக்கு ஹயாத்தை கொடுத்திருக்கிறான். ஹயாத்தை கொடுத்துட்டான்னு சொல்லி ஒரு சஜ்ஜா நன்றி சொல்கிறானா இல்லையா? தூங்குன மாதிரியே இருக்குது. ஃபஜர் தூங்குன மாதிரியே இருக்கு. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் அருமையானவர்களே. நம்ம நினைச்சு பார்க்கணும், அல்லாஹ் தஆலா நம்ம ஒவ்வொரு பறவைகளும், ஒவ்வொரு விலங்கினங்களும், ஒவ்வொரு உயிரினங்களும் அல்லாஹ்வை துதிக்கின்றன, அல்லாஹ்வுடைய அச்சத்தை கண்டு துதிக்கின்றது. ஆனா மனுஷனுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் வர்றதில்லையே. ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் சூரியன்
சூரியன் எங்க போறது தெரியுமா? காலையில உதிக்கிற சூரியன் மாலையில எங்க போகுது தெரியுமா? அல்லாஹ் அர்ஷு கீழே போய் சஜ்ஜா செய்கிறது. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் சூரியன் உதித்து மறைகிற நேரத்தில் அது அர்ஷுக்கு கீழே போய் அல்லாஹ்வுக்கு சஜ்ஜா செய்கிறது. அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலாவிடம் கேட்கிறது, இறைவா நான் என்ன செய்கிறது? நீ உதயமாக என்கிறான். அவனுடைய உத்தரவு கேட்டு மறுநாள் சூரியன் கிழக்க உதிக்கிறது. ஒரு நாள் வரும், நீ வந்த வழியை திரும்பி சென்று விடு என்று அல்லாஹ் தஆலா அதை பார்த்து சொல்வான். அன்றைக்கு மேற்கிலிருந்து உதயம். அதுதான் கியாமத் நாள் என்கிறார்கள். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லித் தருகின்ற வார்த்தை இது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், நான் தூங்குனேன் யா ரசூலல்லாஹ். தூங்கும்போது எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. இன்னைக்கு நம்ம கனவுலாம் எப்படி வருது? தூக்கத்துல ஏதோ மிரட்டுற மாதிரி வருது, விரட்டுற மாதிரி வருது, எங்கே ஓடுற மாதிரி வருது, மேலிருந்து கீழே குதிக்கிற மாதிரி வருது. ஏன்னா நம்ம அப்படித்தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பொழுதன்னைக்கு கையில மொபைல் வச்சுக்கிட்டு அடிதடி சண்டை காட்சிகள் இது போல பார்க்கறனால நமக்கு தூக்கத்தில் அது மாதிரி தானே வருது. அடிக்கிற மாதிரி வருது, அடி வாங்குற மாதிரி வருது. ஆனா நல்லவர்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், சஹாபாக்களுடைய கனவு எப்படி வருதுன்னு பாருங்க. யா ரசூலல்லாஹ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் தூங்குனேன். தூக்கத்தில் எனக்கு ஒரு கனவு. நான் ஒரு ஆயத்தை ஓதுகிறேன், சஜ்ஜாவுடைய ஆயத்தை ஓதுகிறேன். அந்த ஆயத்தை ஓதிட்டு நான் சஜ்ஜா செய்கிறேன். ஒரு மரத்துக்கு பின்னால் இருந்து நான் சஜ்ஜா செய்கிறேன். ஆனா நான் ஓதின அந்த ஆயத்தை கேள்விப்பட்டு அந்த மரமும் சஜ்ஜா செய்கிறது. நான் ஓதின ஆயத்தை கேட்டுட்டு அந்த மரமும் சஜ்ஜா செய்கிறது. யா ரசூலல்லாஹ், நான் அந்த மரம் என்ன சொல்கிறது என்று கேட்டுக்கொண்டே இருந்தேன். அந்த மரம் சொன்னது, இப்ப இவங்க சொல்றாங்க அந்த மரம் ஓதின தஸ்பீஹ இவங்க சொல்றாங்க. யார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த மரம் சஜ்ஜால துஆ கேட்டுச்சு, யா அல்லாஹ், இந்த சஜிதாவை எனக்கு நன்மையா ஆக்கி வைப்பாயாக. இந்த ஒரு சஜ்ஜா செஞ்சதுக்காக வேண்டி என்னுடைய பாவத்தை மன்னிச்சுவாயாக. இந்த ஒரு சஜ்ஜா செய்யறதுக்காக வேண்டி என்னுடைய அந்தஸ்தை உயர்த்துவாயாக. நீ எப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவனிடமிருந்து ஏற்றுக்கொண்டாய், அதே மாதிரி என்னிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று மரம் செஞ்ச அந்த சஜ்ஜ துவாவை, சஜிதாவில் அது ஓதின துவாவை, யா ரசூலல்லாஹ், நான் செவிமடுத்தேன் என்று சொன்ன நேரத்தில் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஜ்ஜாத ஆயத்தை ஓதுகிறார்கள். யாரு? இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு ஓதுனாங்களா இல்லைங்களா? அதே ஆயத்தை ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஜ்ஜாவுடைய ஆயத்தை ஓதிட்டு அவங்க சஜ்ஜா செஞ்சாங்க. சஜ்ஜா செஞ்ச உடனே அந்த மரம் என்ன துவா ஓதிச்சோ அதே துவா ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. இப்ப நம்ம விளங்கணும் அருமையானவர்களே, இன்னைக்கு யாரு சஜ்ஜா செய்ய மறுக்கிறான்? மனுஷன் தான். தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கான் இல்லையா? அஸ்ஸலாத்து கைரும் மினன் நவ், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நவ், தூக்கத்தை விட தொழுகை மேலானது, தூக்கத்தை விட தொழுகை மேலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா நாம தொழுகை விட தூக்கம் மேலான்னு சொல்லி தூங்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பார்க்கணுமா இல்லைங்களா அருமையானவர்களே? அல்லாஹ் தஆலா மறுமையில கேட்கக்கூடிய கேள்வி அல்லவா முதல் கேள்வி தானே, தொழுகை பத்தான கேட்பான். நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, என்னென்ன பேச வேண்டியிருக்கு அத்தனைக்கு நேரம் இருக்குது. என்னென்ன செய்தி நாம கேட்க கூடாது அந்த செய்திலாம் கேட்கறதுக்கு நமக்கு வருது. ஆனா கேட்க வேண்டிய செய்தி நமக்கு கேட்காம மறைக்கப்படுகிறது. சத்தசம, காது அடைக்கப்பட்டுருச்சு. தேவையில்லாத செய்தியெல்லாம் கேட்கறதுக்கு என்னென்ன கேட்கணுமோ அத்தனைக்கு கேட்கறதுக்கு நமக்கு முடியுது. ஆனா எதை கேட்கணுமோ அதை கேட்க அந்த காது எனக்கு மறுக்கிறது, உள்ளம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அருமையானவர்கள், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். மறுமை நாள்ல கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகை பத்தி அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு நமக்கு பதில் தெரியலன்னு சொன்னா, அந்த கேள்விக்கு தகுதியான அந்த பதில் நம்ம வச்சுக்கலன்னு சொன்னா அப்ப என்ன நடக்கும்? அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களை மன்னிப்பானாக. நம் அனைவர்களும் ஐங்கால தொழுகை நேமமா தொழக்கூடிய ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்பல் நம்மை, நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய சந்ததிகளையும் மஹல்லாவாசிகள் அனைவரும் தீன்தாரில் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.